தொகுதி வரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகள்லையும் பொது இடங்கள்லையும் கருப்பு கொடி ஏற்றக்கூடிய போராட்டம் நாளைக்கு நடக்கும்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது தொடர்பான அவர் பல்வேறு கண்டனங்களையும் தெரிவித்திருக்காரு. தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ, தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தால் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. ஒவ்வொரு குடும்பமும் தெருவுக்கு வந்து போராடும்னு சொல்லியிருந்தேன். யார் நல்லது சொன்னாலும் கேட்காத ஒன்றிய பாஜக அரசு இதையும் கேட்கல. சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க பார்க்குறாங்க. நாளைக்கு கொண்டு வரப்போகிற சட்ட திருத்தத்தால் வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்குமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை வேறுபடும். சும்மா பெயரளவுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமான வட மாநிலங்களுக்கு மிக மிக கூடுதலாக தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. இதைத்தான் எங்களுக்கு கிடைக்கப்படும் மாபெரும் அநீதி என சொல்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை இது. தேச நலனுக்காக, தேச வளர்ச்சிக்காக நாங்கள் துணை நின்னா எங்களுடைய அரசியல் உரிமையை பறிப்பீங்களா? இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டின் குரல் வலையை நெருக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போகிற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போகிற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது. கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒலிக்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக நாளை தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தை நடத்துவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், இந்த வீடியோ வாயிலாக பல்வேறு கண்டனங்களையும் அவர் முன்வச்சிருக்காரு. தொடர்ந்து மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. இந்த தொகுதி மறுவரையறையில தற்பொழுது தமிழகத்தினுடைய எதிர்ப்பு எவ்வாறு இருக்கிறது? நிலவரம் என்ன? தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடியேற்றும் போராட்டம் நாளைய தினம் நடைபெறும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுல உயரட்டும் கருப்பு கொடி, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்துக்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு
தொகுதி மறுவரையறை மூலம் தண்டனை கொடுக்கிறதா மத்திய அரசு என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய பாஜக அரசு நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நாளை தினம் நடைபெறும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் குரலை மதித்து மத்திய பாஜக அரசு பின்வாங்கவில்லை என்றால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் இதற்காக மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும் என்றும் சொல்லிக்கக்கூடிய முதலமைச்சர் திமுக தலைவராக அனைத்துக்கும் மேல் சுயமரியாதை உள்ள தமிழனாக மீண்டும் எச்சரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் டெல்லியில நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர்ல தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்துல ஆரம்ப முதலே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருந்த போது இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்துல தமிழ்நாடு பாதிக்கப்பட்டு வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரம் போடக்கூடிய வகையில மத்திய அரசு செயல்பட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும், பழைய திமுகவை இந்தியா பார்க்க வேண்டி இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். முதலமைச்சரான எனது தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்றெல்லாம் முதலமைச்சர் நேற்றைக்கு சொல்லியிருந்த நிலையில இன்றைக்கு திமுக எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்களோடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சிருக்கக்கூடிய முதலமைச்சர், மற்றொரு பக்கம் தொகுதி மறுவரையறை விவகாரத்தை எதிர்கொள்வது சம்பந்தமாகவும் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் நாளைய தினம், அதாவது டெல்லியில மசோதா நிறைவேற்றப்படக்கூடிய நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலையும் பொது இடங்களிலையும் கருப்பு கொடி ஏற்றிய போராட்டம் நடைபெறும் என்கிற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு திமுக அடுத்த கட்டமாக இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்றெல்லாம் தெரிய வரும். ரமேஷ், இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் தாவேக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த தொகுதி மறுவரையறைக்கு நிறைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இப்ப இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறதுனால தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது திமுக தரப்புல சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல 39 எம்பிக்கள் எண்ணிக்கை இருக்கு. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தா தமிழ்நாட்டுக்கு எம்பிக்களின் எண்ணிக்கை 50ஆக தான் உயரும். ஆனா வட மாநிலங்கள்ல தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 மடங்கு உயரும் அப்படிங்கிறது திமுக முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி மறுவரையறை கொண்டு வருவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். மத்திய அரசு சொன்னதுனாலதான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஈடுபட்டாங்க. அளவோடு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும், குடும்ப கட்டுப்பாடு உள்ளிட்ட விவகாரத்துல தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டது. மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று செயல்பட்ட தென் மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக ஒரு தண்டனையை கொடுப்பதா என்பதுதான் திமுக முதலமைச்சர் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. நாடாளுமன்றத்துல இப்போ மக்களவையின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 543 இருக்கிறது. ஆனா நாளைய தினம் அந்த மசோதா வந்தது அப்படின்னா அந்த எண்ணிக்கை 846 உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுக்கு இந்த எண்ணிக்கை 50 வரை தான் இருக்கும் அப்படின்னு திமுக தரப்புல ஒரு தகவல் வந்திருக்கக்கூடிய நிலையில தான் திமுக இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தை பெரிய அளவுல கையில் எடுத்திருக்கிறாங்க. நாளைய தினம் கருப்பு கொடி ஏந்தும் போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். திமுக எம்பிக்கள், தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார்கள். டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றும் போது கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்யணும் அப்படின்னு திமுக எம்பிக்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளை எந்த எம்பிக்களும் நாடாளுமன்றம் செல்லாமல் இருக்கக்கூடாது, அனைவருமே நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் இந்த ஆலோசனை கூட்டம் வாயிலாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. எனவே இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக ஆரம்பம் முதலே எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்த நிலையில இப்போது ஒரு போராட்டம் வாயிலாக கருப்பு கொடி ஏற்றுவது போன்ற போராட்டம் வாயிலாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில அவர்களுடைய நடவடிக்கை இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.